வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். சண்டேனாலே ரொம்ப பிஸியான சண்டேவாக தான் இருக்கும். இந்த சண்டே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் மினி விலாக்காக பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஊற போட்டிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் சப்பாத்தியில் எக் ஊற்றி ரோல் பண்ணி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பழங்களும் காய்கறியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கறி வாங்க போனதோட அது கூடயே இதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே வந்துட்டு பலசரக்கும் சரி காய்கறிகளும் சரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வீக் டேஸில் ரொம்ப சிரமப்படணும்னு அவசியமே இல்லை. எனக்கு பக்கத்துலேயே கடை இருக்கனால அப்பப்போ போய் வாங்கிக்கிடுவேன். ஏதாச்சும் ஒரு டேயில் எப்போயாவது காய்கறி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டேவே மொத்தமாகவும் வாங்கி வச்சுப்பேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆனாலும் காய்கறியெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேரட் பாவக்காய்லாம் கவரில் வச்சோன்னா தண்ணி பட்டு சீக்கிரமாக அழுகிறோம். இந்த பாக்ஸில் வைக்கும்போது லாங் டைம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்படியே வேலையோட வேலையாக மிஷின்லேயும் துணியை போட்டுட்டேன். அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு சாதம் வைக்க போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் சாதம் வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வீக் டேஸில் தான் பலசரக்கு எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். அதை எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுருப்பேன். வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். வாரத்தில் 7 நாளுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். டக்கு டக்குன்னு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இருக்கும். இப்போ நெய், மிளகாய் வத்தல் இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. நைட்டு பாத்திரம் வளர்க்கும் போது இதோட பாட்டில்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன். இப்போ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்துடலாம். குளிர்காலம் அப்படின்றதுனால நெய்யெல்லாம் ரொம்பவே கெட்டி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா உறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். சாதம் வெந்துட்டுருக்கு. அந்த ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா உருகிரும். ஈஸியாக நம்ம பாட்டிலில் கீழே சிந்தாமல் ஃபில் பண்ணிடலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீக் டேஸ்லேயே இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீர்ந்து போன பலசரக்கையும் நம்மளால் கண்டுபிடிச்சி வாங்கி வச்சு ஃபில் பண்ணிக்கிற முடியும். பொதுவாக அரிசியெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கடையில் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த ஒரு வாரத்துலேயே வண்டு பூச்சி இதெல்லாம் வந்துடும். முக்கியமாக பிரியாணி அரிசி இந்த மாதிரி அரிசியிலலாம் சீக்கிரமாக வண்டு வந்துடும். பச்சரிசியிலலாம் அரிசி ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் பிரியாணியில் வரமிளகாய் இதெல்லாம் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு அதிகமாக பெருகவும் செய்யாது, வராமலும் இருக்கும். ரவையை வறுத்து வச்சுட்டா கெடாது இல்லையா, அதனால அதையும் வறுத்து ஆற வச்சுருக்கேன். அந்த கேப்லேயே தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே கொஞ்சம் பசி வந்துருச்சு. பழங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் பப்பாயா எடுத்து கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாதி பப்பாயை கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டேனால எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு தான். என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னா வடித்த சாதம், சிக்கன் வறுவல் பண்ணியிருக்கேன், மண்சட்டியில் ரசம் வச்சுருக்கேன். லெக் பீஸை வந்து தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். மீன் பொளிச்சது பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி லெக் பீஸை ஃப்ரை பண்ணிவிட்டு தவாவில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆயில் கேன்லாம் வாஷ் பண்ணி ஆயிலே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அரிசிக்கு மாவு ஊற போட்டிருந்தேன். சண்டே மட்டும்தான் நான் மாவாட்டுவேன். 4 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதிகமாக நான் மாவாட்டி வைக்க மாட்டேன். இடையில வந்துட்டு சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறனால மாவு கொஞ்சமாக ஆட்டி வச்சுப்பேன். அரிசி மாவு ஊற போடும்போதே வடை வேணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் மட்டும்தான் ஆயில் ஐட்டம் செய்வோம். வெளியில் அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஆயில் ஐட்டம் மட்டும். அதனால் இட்லிக்கு மாவு ஊற போடும்போதே உளுந்து கொஞ்சம் சேர்த்து ஊற போட்டுட்டேன். உளுந்தை மட்டும் ஆட்டி தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மித்த மாவெல்லாம் கரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக மாவு மட்டும் வடைக்கு தட்டி போட்டுட்டு இருந்தேன். வடைக்கு ஈஸியாக தட்டணுன்னா இந்த மாதிரி தோசை கரண்டியில் வச்சு தட்டி அப்படியே கவுத்து விட்டிங்கன்னா எண்ணெயில் ஈஸியாக விழுந்துடும். கையிலே அதிகமாக மாவு அப்பாது. ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே மாவு அரைச்சி செய்யும்போது அது கிரைண்டரில் பொங்குன மாவில் செஞ்சால் வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறது காட்டிலும் வடைக்கு கிரைண்டரில் அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிங்கில் ஓவராக பாத்திரம் தான் சேர்ந்துருச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க சீட்டு இது எல்லாமே துவைக்க போட்டிருந்தேன். அதுவும் நல்லா காஞ்சிருச்சு. அதையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சனை எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக நீட்டாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு ஹாலுக்கு போனால் அங்கே துவைச்சி வச்ச துணியெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் மடைச்சி வச்சுட்டேன். குஜராத் மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தேன். அதில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பூ வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு பூ கட்டவே தெரியாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பழகிட்டுருக்கேன். பூ வாங்கியே 2 நாள் ஆச்சு. நல்லா மலர்ந்து போச்சு. கட்டுறதுக்கு நேரமே கிடைக்கல. இப்போ தான் பழகலான்னு சொல்லிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டே நான் கட்டிகிட்ருக்கேன்.
ஃபஸ்ட் டைம் நான் பூ கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் 2 days ஒன்ஸு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இந்த மாதிரி நிறையா பூ கட்டி பழகுனா தான் நல்லா வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். என்னோடய சேனலில் நிறைய குக்கிங் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.